எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சுமங்கலி பூஜை பண்ணியிருந்தோம். அது வந்து உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நாங்கள் வந்துட்டு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது எப்படி பண்ணுறேன்றத காமிக்கிறேன். சும்மா சிம்பிளாக பண்ணதை நான் வந்து ஒரு 9 பேரை மட்டும் வீட்டில் கூப்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு, என் மாமியார் வந்து சுமங்கலியாக இருந்ததுனால செய்யணுன்றதுக்காக இது வந்து இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தை மாதம் வெள்ளிக்கிழமை செய்யணும் வருஷம் வருஷம்ன்றது பிளான் பண்ணதுனால, இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் கும்பிட்டு ஒரு 9 பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து என்னால் முடிஞ்சது ப்ளவுஸ் பீட் அந்த மாதிரி அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நானும் இது ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எனக்கு தெரியல எப்படி போடணும் வரணுன்ட்டு. நீங்கள் அந்த கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, எப்படி பண்ணேன். சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை வந்து என் பையனோட சேனலில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அந்த இதுக்கும் எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு வீட்டு பொண்ணுக்கு கொடுக்கணுன்றதுனால என் வீட்டுக்காரோட தங்கச்சி வந்து அந்த டைமில் அங்கே இல்லைன்றதுனால என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். என் பொண்ணு நல்லபடியாக கொடுத்தத உடனே காலெல்லாம் கும்பிட்டுட்டு பெரிய மனுஷத்தனமாக காலெல்லாம் கும்பிட்டு அழகாக வந்து பிஹேவ் பண்ணா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் பண்ணது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி காலை விழுந்ததெல்லாம் என் பசங்க இல்லை. அது எனக்கு வேறு மாதிரி இருந்தது அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு அப்புறம் என் மாமனாரும் ஹஸ்பண்டும் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்ருந்தோம். இவங்க தான் வந்த பக்கத்து இவங்கெல்லாம் நெய்பர்ஸை கூப்பிட்ருந்தோம். அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படி வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கும் போதே என்ன ஒரே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அழகாக வந்து பசுமாடு நிறைய வந்துச்சு. எனக்கு வீட்டுக்கு வாசலே கரெக்டாக எப்படி நான் வந்துச்சுன்னா எனக்கே ஆச்சு வரும். பட் ஆனால் வீட்டு வாசல் வரைக்கும் வராது. அழகாக வீட்டு வாசல் வந்துட்டு சரி என்ன பண்ணுற வந்துச்சுன்ட்டு வாழைப்பழம் இது போட்டிருந்தோம். வெல்லம் அந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் இவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் கவனிச்சுட்டு அவங்களுக்கும் லஞ்ச் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கும் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கெல்லாம் டின்னர்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க திரும்பி போகிற வரைக்குமே பசுமாடு அங்கேயே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களாம் வாண்டடாக தண்ணி ஊற்றுப்போன்னு சொல்லி அமுச்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த சாரீ வந்து சும்மா கட்டணும் அப்படின்றதுக்காக என் ஹஸ்பண்ட் ஃபைனலாக எடுத்து கொடுத்துட்ருந்தாரு. அதை எடுத்துகிட்டு அப்படியே நான் சும்மா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி நைட்டோட ஒரு ஆயிடுச்சு 10:00 ஆகிடுச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே. அது அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. இப்படி தான் அன்றைக்கி டே வந்து ஃபங்க்ஷன் போச்சு. ஆனால் உண்மையிலேயே பிளெஸ்டாக சூப்பராக போச்சு. நல்லா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால எனக்கும் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. இதுதான் நாங்கள் கும்பிட்டது. இதுதான் எங்கள் மாமியார். பாருங்கள் இப்படி தான் நான் கும்பிட்ருக்கேன். எனக்கு இந்த சேனலை வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, சப்போர்ட்